ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்னென்னா நெத்தலி மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நெத்தலி மீனை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கூட தேங்காய் அரைப்பு ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் அரைப்பு ஆட் பண்ணுறதுக்கு என்னென்ன சேர்க்கணுங்கிறது வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அரை மூடி தேங்காய் திருவி எடுத்திருக்கேன். இது கூட 10 பல்லு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. அப்புறமா 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துக்கோங்க. இந்த மல்லித்தூள் வந்துட்டு நாங்கள் எங்கள் வீட்டில் வித்தியாசமாக நாங்கள் செய்வோம். அதோட ரெசிபி நான் அப்புறம் ஆட் பண்ணுறேன். 4 மிளகு எடுத்திருக்கேன். இது கூடலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதையும் நம்ம கழுவி வச்சுருக்க மீன் கூடலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக 1/2 லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே நான் கரைச்சி ஊற போட்டு வச்சுட்டேன். இப்போ கரைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பெரியவங்கள்லாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுறதுனால நம்ம கையில் இருக்க மனம் ஒட்டும்னு சொல்லுவாங்க. அதோட டேஸ்ட்டும் சுவையும் ரொம்பவே அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு ஒரு பழுத்த நாட்டு தக்காளி பழம் எடுத்திருக்கேன். இந்த நாட்டு தக்காளி பழம்லாம் இப்போ ரொம்ப கிடைக்கிறது இல்லை. அதில் நடுவில் இந்த ஹார்டாக இருக்கிற அந்த பகுதியை நீக்கிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபுல் தக்காளியும் 4ஆக வகுந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆக்சுவலாக 2ஆக கட் பண்ணி ஆட் பண்ணால் போதும். சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி போட வேண்டாம். இப்படி 2ஆக வகுந்து அப்படி போட்டுற வேண்டியது தான். இது வந்து நெத்தலி மீன் குழம்புங்கிறதுனால நான் கொஞ்சமாக வெந்தய பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அதை கிளிப்பில் எடுக்கிற மறந்துட்டேன். ஸோ நீங்கள் வெந்தய பொடி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம ஒரு இலை ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட ஒரு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் நேரமே சொன்னது தான், நம்ம கை வச்சு கலக்கும்போது தான் அதோட சுவை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். நம்ம கை மனம் ஒட்டும். சுட சுட சாதத்தோட இந்த நெத்தலி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக, எவ்வளோ திக்காக, எவ்வளோ அழகாக இருக்குன்னுட்டு. வயசானவங்கள்லாம், அதாவது எங்கள் அம்மாலாம் இந்த மாதிரி தான் எனக்கு செஞ்சு தருவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் அம்மாட்ட கேட்டு இந்த ரெசிபி எடுத்திருக்கேன். அது கூட இப்போ முட்டையும் வச்சு சாப்பிட வேண்டியதான். வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.